வடசென்னை போக்குவரத்து காவல்துறை சார்பாக விபத்தில்லா சென்னையை உருவாக்கும் முயற்சியாக ஆகஸ்ட் 26ஆம் தேதி ஜீரோ ஆக்சிடென்ட் டே கொண்டாடப்பட உள்ளது. அதற்கான முதற்கட்ட நடவடிக்கையாக திருவொற்றியூர் ஜெயகோபால் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு வடசென்னை போக்குவரத்து துணை ஆணையர் குமார் அவர்கள் ஹெல்மெட் வழங்கி மாணவர்களிடம் விபத்தில்லாமல் பயணிப்பது குறித்து அறிவுரை வழங்கினார். இதில் வண்ணாரப்பேட்டை சரக்கு போக்குவரத்து உதவி ஆணையர் ஸ்ரீனிவாசன், திருவொற்றியூர் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் முத்து அருணகிரி, ராயபுரம் போக்குவரத்து ஆய்வாளர் தாமரை செல்வம், H8 போக்குவரத்து உதவி ஆய்வாளர்கள் சாமுவேல், ரஞ்சித் சிங், பொன்குமார், காவலர்கள் விநாயகமூர்த்தி, கவிமணி, திருப்பதி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். இப்போ நம்ம சொந்தக்கார அண்ணன் தம்பி சித்தவ பொறுப்பு அக்கம் பக்கத்தில் இருக்கிற யாருக்காக அடிபட்டா தயவுசெய்து அவங்களுக்கு எதுவும் பர்மனெண்ட் டிசேபிலிட்டி ஆகிடக்கூடாது, கை உடஞ்சிடக்கூடாது, கால் உடஞ்சிடக்கூடாது, உயிர் போயிடக்கூடாது. ஸோ அப்படின்னு ஒரு பதட்டம் இருக்கும். ஆனால் ரோடை நம்ம யூஸ் பண்ணும்போது வெஹிக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கும்போது இந்த எண்ணம் இருக்கா? இல்லை. நான் நினச்ச இடத்துக்கு சீக்கிரம் போனால் போதும். பஸ் வந்தாலும் சரி, லாரி வந்தாலும் சரி, ட்ரை சைக்கிள் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் சீக்கிரம் போகணுன்ற எண்ணம் தான் இருக்குது. இந்த எண்ணத்தை மாற்றி நான் சென்னைக்குள்ளே வந்துட்டேன், நான் சென்னைக்குள்ளே ஓட்டிகிட்டு இருக்கிறேன், வழக்கமாக என்னால் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வண்டி ஓட்ட முடியும்னா இந்த ஜீரோ ஆக்சிடென்ட்டுக்காக 40 கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேகத்தில் வண்டியை ஓட்டணும். அதான் அந்த கான்செப்ட். இப்போ நாங்கள் கமிஷனர்கிட்டையோ கோர்ட்டுலையோ அதர் கவர்மெண்ட்டை என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த அவேர்னஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சென்னை ஃபுல்லாக டிராஸ்டிக்காக ஆக்சிடென்ட் ரெடியூஸ் ஆகும். அந்த அளவுக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ எல்லா ஸ்டாக் ஹோல்டர்ஸில் சேர்த்துருக்குறோம். இப்போ நேற்று ஆல் எம்டிசி பஸ், கவர்மெண்ட் பஸ்ஸஸ் இருக்கு இல்லையா, எல்லா பஸ் டிரைவர் கண்டக்டருக்கும் இதேமாரி ட்ரைனிங் கொடுத்து அவங்கள பொறுமையாக ஓட்ட சொல்லியிருக்கோம். இன்றைக்கி எல்லா ஸ்கூலுக்கும் இதேமாதிரி அவாய்ட் பண்ணியிருக்கிறோம். ஸ்கூலுக்கு வரவங்க காரில் வந்தாலும் சரி, டூ வீலரில் வந்தாலும் சரி, அல்லது ஆட்டோவில் வந்தாலும் சரி, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வந்தாலும் சரி, எல்லாருமே அவங்களால வர வழியில் ஆக்சிடென்ட் ஆகக்கூடாதுன்னு ஒரு எண்ணத்தை விதைச்சிக்கிட்டே இருக்கிறோம்.